अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। प्रशक्ते विष्णुभासा कृणोमि तन्मे जुषस्वशिपिविष्टा हव्यं वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयनेन मिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। நம சர்வேபியா. கீழே 5வது அத்தியாயத்தினால அந்த யஜுர்வேதம் அதில் சுக்ல யஜுஸை பற்றி விஸ்தாரமாக சொன்னார். இப்போது சாமவேதத்தினுடையதும் அதுக்கு மேலே இருக்கக்கூடியதான புராணங்களினுடையதான விபாகத்தை பற்றியும் சொல்ல போகிறார். அதுதான் இந்த அத்தியாயத்தினுடையதான சாரம். 33 ஸ்லோகங்களில் பெருமாள் அனுகிரகத்தில் அதை சேவிக்கலாம். அத ஷஷ்டோऽध्यायः ஸ்ரீபராசர உவாச சாமவேததரோ சாಖா வியாசசிஷ்ய சஜைமினிः கிரமேண ஏன மைத்ரேய பிபேத ஸ்ருணு தன்மம. சாமவேதத்தினுடையதான சாமவேத தரு அதனுடைய கிளைகள் சாமவேத தரோ ஷாக்கா வியாசசிஷ்ய சஜைமினி சாக்கைகளை வியாசசிஷ்யரான அந்த ஜைமினி வியாசருடையதான சிஷ்யர் ஜைமினி கிரமேண ஏன மைத்ரேய பிபேத எந்த கிரமத்தினாலே பிரித்தார்களோ ஸ்ருணு தன்மம அதை என் மூலமாய் கேட்டறிந்து கொள் அப்படிங்கிறார். சுமந்துஸ்தஸ்ய புத்ரோ பூத் சுகர்மாஸ்யாப்யபூத் சுதாः அதீதவந்தௌ சைகைகாம் சம்ஹிதாம் தௌ மகாமதி. ஜைமினியோடைய புத்திரர் சுமந்து, அவருக்கு சுகர்மான்னு ஒரு பிள்ளை. அவர் 2 பேருமே ஒவ்வொரு சம்ஹிதைகளை அறிந்து கொண்டார்கள். சுமந்துவுக்கு ஒரு சம்ஹிதையையும் பேரனாகிறதான சுகர்மாவுக்கு இன்னொரு சம்ஹிதையையும் பண்ணி 2 சம்ஹிதையாக்கி கொடுத்தார். சஹஸ்ர சம்ஹிதா பேதம் சுகர்மா தத் சுதஸ்ததः சகாரதம் தச்சிஷ்யௌ ஜக்ருஹாதே மகாவ்ரதௌ. சுகர்மா சஹஸ்ர சம்ஹிதா பேதம் சுகர்மா தத் சுதஸ்ததः. சுகர்மா அப்படிங்கிறதான அந்த பிள்ளை, அதாவது பேரன், அவன் அதாவது சுமந்துவினுடைய பிள்ளை. சகாரதம் ச அந்த சஹஸ்ர சம்ஹிதா பேதம் 1000 சம்ஹிதைகளோடு கூடியதான அதை அவன் அவர் அறிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார் தபஸ்ஸுனால. சுகர்மா சகாரதம் ச தச்சிஷ்யௌ ஜக்ருஹாதே மகாவ்ரதௌ. அவருக்கு 2 சிஷ்யர்கள், மகாவிரதௌ ஜக்ருஹாதே, ஜக்ருஹே ஜக்ருஹாதே ஜக்ருஹிரே, ஜக்ருஹே பிரித்து கொண்டார், எடுத்துக்கொண்டார். என்ன 2 பேர் யார்? ஹிரண்யநாப கௌசல்யா பௌஷ்பிஞ்சிச்ச த்விஜோத்தமா உதீச்யா சாமகா சிஷ்யாக தஸ்ய 500 ஸ்மிருதாக. கௌசல்யா கோசலாவினுடையதான பிள்ளை, கோசலாங்கிறவளினுடைய பிள்ளை கௌசல்யர். அவர் ஹிரண்யநாபர்னு ஒருத்தர், அவரும் பௌஷ்பிஞ்சிங்கிறதான 2வதவன். கௌசல்யன் ஹிரண்யநாபன், இன்னொரு சிஷ்யர் பௌஷ்பிஞ்சி. இவாள்லாம் அந்த அந்த சஹஸ்ர சம்ஹிதை பேதங்களை கொண்டதான சுகர்மாவிடமிருந்து அத்தியனம் பண்ணார்கள் அந்த சாமத்தை. ஹிரண்யநாப கௌசல்ய பௌஷ்பிஞ்சிச்ச த்விஜோத்தம உதீச்யா சாமகா சிஷ்யாஸ்தஸ்ய 500 ஸ்மிருதாக. அந்த ஹிரண்யநாபரினுடையதான ஒரு 500 சிஷ்யாள் உதீச்சியா சாமகாக, அவள்லாம் உதீச்சி, அந்த உதீச்சி சாமகர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றார்கள்.
அப்படின்னு. அதாவது வடக்கு பக்கம்ங்கிறதாக சொல்கிற வழக்கம். அதனால் அதாவது வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான சாமகர்கள் அப்படிங்கிறதாக அவளுக்கு பெயரான். யார்? அந்த கௌசல்யரான ஹிரண்யநாபர் சொல்லி கொடுத்ததான 500 சிஷ்யாள். அதற்கு மேலே ஹிரண்யநாபாத் தாவத்ய சம்ஹிதாக யைர்த்விஜோத்தமைः கிரஹீதாஸ்தே பிச்சோச்யந்தே பண்டிதை பிராச்சியசாமகாः. இப்போ போனதில் பௌஷ்பிஞ்சியினுடைய சிஷ்யர்கள்னு எடுத்துப்போம். ஏன்னாக்க தஸ்யங்கிறது இருக்கிறதுனால ரெண்டாவதாக பௌஷ்பிஞ்சியை சொல்லியிருக்கிறதுனால பௌஷ்பிஞ்சியினுடையதான 500 சிஷ்யர்கள், அவர்களுக்கெல்லாம் உதீச்சிய சாமகர்கள்னு பெயர். ஹிரண்யநாபர்கிட்ட இருந்தும் 500 சிஷ்யர்கள் படித்து கொண்டாலாம். ஹிரண்யநாபா தாவத்ய சம்ஹிதாயைர்த்விஜோத்தமைஹி கிரஹீதாக. அந்த அளவுக்கானதான அந்த 500 சிஷ்யர்களாக இருந்து எந்த விதமான சம்ஹிதைகளை அவள் எடுத்துட்டாளோ அவளுக்கெல்லாம் பிராச்சியசாமகாக, பிராச்சியசாமகர்கள் அப்படின்னு அவளுக்கு பெயர். பிராச்சியசாமகர்னா கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஒருத்தர் வடக்குக்கு. பௌஷ்பிஞ்சியினுடைய சிஷ்யர்கள் எல்லாம் உதீச்சிய சாமகர்கள். இவளில் ஹிரண்யநாபரிடமிருந்து வந்திருக்கக்கூடியதான 500 சிஷ்யர்கள் அவளுக்கு பிராச்சிய சாமகர்கள் அப்படின்னு பெயர். லோகாக்ஷிர்நௌதமிச்சைவ கக்ஷீவான் லாங்கலிஸ்ததா பௌஷ்பிஞ்சி சிஷ்யாஸ்தத்பேதைः சம்ஹிதாக பகுலீகிருதாக. அதை தவிர லோகாக்ஷி, நௌதமி, கக்ஷீவான், லாங்கலின்னு 4 சிஷ்யர் பௌஷ்பிஞ்சியினுடைய சிஷ்யர்களாம். அதனால் இதுக்கு 2 விதமாகவும் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. முதல்ல பௌஷ்பிஞ்சி 4வது ஸ்லோகத்தில் பௌஷ்பிஞ்சிச்ச த்விஜோத்தம உதீச்சியா சாமகா சிஷ்யாஸ்தஸ்ய 500 ஸ்மிருதாக. தச்சப்தம் பூர்வோக்த பராமர்ஷிங்கிறதுனால பௌஷ்பிஞ்சின்னு அந்த எடுத்துண்டு, அதுக்கப்புறமா ஹிரண்யநாபாத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அது பௌஷ்பிஞ்சர், இவர் ஹிரண்யநாபர்னு. ஆனால் இதை சொன்ன பிறகு பௌஷ்பிஞ்சிக்கு 4 சிஷ்யால் தனியாக இருந்தான்னு அவள் தனியாக காண்பிக்கிறார். யார் யாருன்னார்? லோகாக்ஷின்னு ஒருத்தர், நௌதமின்னு ஒருத்தர், கக்ஷீவான், லாங்கலி அப்படின்னு ஒரு 4 பேர். அவள்லாம் தத்பேதைः சம்ஹிதாக பகுலீஹ கிருதாக. லோகாக்ஷி சம்ஹிதா, நௌதமி சம்ஹிதா, கக்ஷீவத் சம்ஹிதா, லாங்கலி சம்ஹிதான்னு இது கொஞ்சம் கூட விஸ்தரிக்கப்பட்டது. புரோவாச்ச கிருதிநாமாசௌ சிஷ்யேபியஸ்ச ஹிரண்யநாபசிஷ்யஸ்து 24 சம்ஹிதாக. புரோவாச்ச கிருதிநாமாசௌ சிஷ்யேபியஸ்ச மகாமுனிः. ஹிரண்யநாபருக்கு ஒரு சிஷ்யன், அவருக்கு கிருத்தின்னு பெயர். அந்த கிருத்திங்கிறவர் ஹிரண்யநாபசிஷ்யஸ்து 24 சம்ஹிதாக புரோவாச்ச. அவர் 24 சம்ஹிதைகளை சொன்னார். அதுக்கு சிஷ்யேபியஸ்ச மகாமுனி, அந்த கிருத்திங்கிறவர் தன்னுடைய சிஷ்யாளுக்கு 24 வகையான சம்ஹிதைகளை கற்று வைத்து கொடுத்தார். தைச்சாபி சாமவேதோசௌ சாகாபிர் பகுலீகிருதாக அதர்வணாம் அதோ வக்ஷே சம்ஹிதானாம் சமுச்சயம். இப்படி சாமவேதமானது அவர்களாலேயும் பல சாக்கைகளாக அதிகமாக ஆக்கப்பட்டது. அதாவது வேதவியாசர் அதை பிரித்தார், ஜைமினி அதை வாங்கிண்டார், சுமந்து அவருடைய பிள்ளை, சுகர்மா அவருடைய பிள்ளை. அந்த சுகர்மாவிடமிருந்து 2 சிஷ்யர்கள், ஹிரண்யநாபர், பௌஷ்பிஞ்சி. ஹிரண்யநாபருடையதான சுக்ருத்தன்னு ஒரு கிருத்தின்னு ஒரு சிஷ்யர், அவர் 24 சம்ஹிதைகளாக ஆக்கி மேலே வைத்தார். ஹிரண்யநாபரிடமிருந்து ஒரு பிராமணர்கள் என்னென்ன இதை வாங்கிண்ட ஒரு 500 பேர் வாங்கிண்ட அதை பரப்பினாலோ அதுக்கு பிராச்சிய சாமகம்னு பெயர். பௌஷ்பிஞ்சிகிட்ட இருந்து ஒரு 500 சாமகங்களை வாங்கி கொண்டு வந்தவர்களான சாமகர்களுக்கு உதீச்சிய சாமகர்கள் அப்படின்னு பெயர். கிருத்தியரோட 24 சம்ஹிதைகளையும் தன்னுடைய சிஷ்யர்கள் பல பேருக்கு சொல்லி வைத்தார். அவள் எல்லாரிலேயும் லோகத்தில் இந்த சம்ஹிதையானது பல வகைப்பட்டதாக சாக்கங்கள் கொண்டதாக ஆக்கப்பட்டது. இப்போது அதர்வணத்தை சொல்கிறேங்கிறார். அதர்வணாமதோ வக்ஷே சம்ஹிதானாம் சமுச்சயம் அதர்வவேதம் சமுனிः சுமந்துரமிதத்யுதிः சிஷ்யமத்யாபயாமாஹ ச
கபந்தம் சோபிதம் த்விதா. சுமந்துங்கிறவர் தன்னுடைய சிஷ்யர் கபந்தனுக்கு அதை சொன்னார், அதர்வ வேதத்தை. கிருத்வா து தேவதர்ஷாய ததா பத்யாய தத்தவான். தேவதர்த்தன் அதை ரெண்டாக ஆக்கி கொடுத்து கபந்தர் தேவதர்ஷனுக்கு ஒன்று, பத்யன்கிறவருக்கும் கொடுத்தார். தேவதர்ஷஸ்ய சிஷ்யாஸ்து மேதோ பிரம்மபலிஸ்ததா ஷௌல்காயனிப் பிப்பலாதः ததான்யோ த்விஜசத்தமா. அந்த தேவதர்ஷனுடைய சிஷ்யர்களா மேதஸ், பிரம்மபலி, ஷௌல்காயனி, பிப்பலாதருங்கிறதான ஒருத்தர் என்று ஒரு 4 பேர் இருந்தார். மேதஸ், பிரம்மபலி, ஷௌல்காயனி, பிப்பலாதர் அப்படின்னு. இது தேவதர்ஷருக்கு. பத்யருக்கு பத்யஸ்யாபி த்ரயசிஷ்யா கிருதாயைர் த்விஜசம்ஹிதாக ஜாபாலிஹ் குமுதாதிஷ்ச திருத்தீய ஷௌனகோ த்விஜா. பத்யருக்கு 3 சிஷ்யர்கள், அவர்களும் பல சம்ஹிதைகளை பண்ணவர்கள். அந்த 3 பேர் ஜாபாலி, குமுதாதி, ஷௌனகர் அப்படிங்கிறவள். ஷௌனகஸ்து த்விதா கிருத்வா ததௌ ஏகாம் து பப்ரவே. அதில் அந்த ஷௌனகர் அதை ரெண்டாக பிரித்துனா ரெண்டாக ஆக்கி அப்படின்னாக்க தன்னுடைய தபசக்தினால் சில மந்திரங்களை அறிந்து கொண்டு ததௌ ஏகாம் து பப்ரவே, பப்ருங்கிறவருக்கு கொடுத்தார். த்விதீயாம் சம்ஹிதாம் பிராஹதாத் சைந்தவாயச்ச சம்ஞினே. 2வது சம்ஹிதையை சைந்தவன் அப்படிங்கிறவருக்கு கொடுத்தார். ஷௌனகர் 2ஆக்கி 1 பப்ருவுக்கும் இன்னொன்றுக்கு சைந்தவனுக்கும் கொடுத்தார். சைந்தவான் முஞ்சிகேஷஸ்ச த்வேதா பின்னா ஸ்திரிதா புனः நக்ஷத்ரகல்போ வேதானாம் சம்ஹிதானாம் ததைவ ச. சைந்தவாத் முஞ்சிகேஷஸ்ச, முஞ்சிகேஷர்கிறவர் அந்த சைந்தவர்கிட்டேருந்து வாங்கிண்டு அதை 2ஆக தனக்கு வந்ததான அதை இவர் மறுபடியும் 3ஆக ஆக்கி, அதாவது ஷௌனகர் 2ஆக்கி 1 பப்ருவுக்கும் இன்னொன்று சைந்தவனுக்கும் கொடுத்தார். சைந்தவர் அதை 2ஆக ஆக்கி 2ஆக கண்டுணர்ந்து முஞ்சிகேஷருக்கு கொடுத்தார். 2யுமே முஞ்சிகேஷருக்கு கொடுத்தார். முஞ்சிகேஷருங்கிறவர் அதை 3ஆக தன்னுடைய தபசக்தியினால் கற்று உணர்ந்து பார்த்து உணர்ந்து நக்ஷத்ர கல்போ வேதானாம் சம்ஹிதானாம் ததைவ ச சதுர்த்தஸ்யாதாங்கிராः சாந்தி கல்பஸ்ச பஞ்சமः ஸ்ரேஷ்டாஸ்த்வதர்வணாமேதே சம்ஹிதானாம் விகல்பகாः. அவர் இந்த சைந்தவன் முஞ்சிகேஷன்டேருந்து வாங்கி அதை 3ஆக ஆக்கி கொடுத்தார். என்னென்னர் நக்ஷத்ர கல்பः, வேதகல்பः, சம்ஹிதாகல்பம், ஆங்கிரசகல்பம், சாந்திகல்பம் என்று 5ஆக பஞ்சமாக ஸ்ரேஷ்டாஸ்த்வதர்வணாமேதே சம்ஹிதானாம் விகல்பகாக. இந்த 5 அதர்வ சம்ஹிதையினுடைய மிகச்சிறந்ததான 5 பேதங்களாக ஆக்கினார். இப்போது அதர்வ சம்ஹிதை முதல்ல சுமந்து கிட்டேருந்து கபந்தருக்கு கபந்தர் தேவதர்ஷன் பத்யனுக்கு கொடுத்து, தேவதர்ஷன் மேதஸ், பிரம்மபலி, ஷௌல்காயனி, பிப்பலாதருங்கிறவாளுக்கு கொடுத்து, பத்யர் 3 சிஷ்யாள் ஜாபாலி, குமுதாதி, ஷௌனகருங்கிறதுக்கு கொடுத்து, ஷௌனகர் 2ஆக ஆக்கி 1 பப்ருவுக்கும் இன்னொன்று சைந்தவனுக்கும் கொடுத்து, சைந்தவன் மௌஞ்சிகேஷருங்கிறவருக்கு 2யுமே கொடுத்து, அந்த 2யும் 3 சம்ஹிதைகளாக ஆக்கி அந்த ஒவ்வொரு சம்ஹிதைகளையும் நக்ஷத்திர கல்பங்கள், வேத கல்பங்கள், சம்ஹிதா கல்பங்கள், அங்கிரச கல்பங்கள், சாந்தி கல்பங்கள்ங்கிறதாக 5ஆக கொண்டு அதர்வணத்தினுடைய சம்ஹிதங்கள் லோகத்திலே நடையாடிக்கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொன்னார். இப்போது சாமவேதமும் ஆயிடுத்து, இதுவும் ஆயிடுத்து. அடுத்தது ஆख्यानैश्चाप्युपाख्यानैर्गाथाभिः कल्पशुद्धिभिः पुराणसंहितां चक्रे पुराणार्थविशारदाः
பிரக்யாதோ வியாசசிஷ்யோபூத் சூதோ வை ரோமஹர்ஷணாः புராணசம்ஹிதாம் தஸ்மை ததௌ வியாசோ மகாமதிः. ரோமஹர்ஷணருங்கிறதான தன்னுடையதான தேரோட்டி வம்சத்திலே வந்திருக்கக்கூடியவருக்கு வியாசர் கொடுத்தார். தன்னுடைய சிஷ்யரான ரோமஹர்ஷணருக்கு என்னென்ன ஆக்கியானைச்சா பிபாக்கியானைர் காதாபிஹ் கல்பசுத்திபிஹி புராணத்தை கொடுத்தார். அந்த புராணங்கிறது எப்படிப்பட்டதுன்னார், பல வகைப்பட்டதான ஆக்கியானங்கள். ஆக்கியானங்கள்னால் கதைகள், உபாக்கியானங்கள்னால் அந்த கதைக்குள்ளே வரக்கூடிய கதைகள். உபாக்கியானைஹி காதாபிஹி, காதானா அங்கங்கே சில விதமானதான கொட்டேஷன்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லியிருப்பா அவளே. காதா மீமாம் ஸ்ருணுன்னு ராமனு சொல்கிறார். ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அவள் சொல்லியிருக்கக்கூடியது. கல்பசுத்தி பீஹி, அந்த கல்பத்தையே சுத்தி பண்ணக்கூடியவைகள்ங்கிறது. அந்த மாதிரியான புராணங்களை புராண சம்ஹிதா அப்படிங்கிறத தன்னுடைய சிஷ்யருக்கு ரோமஹர்ஷணருக்கு வியாசாச்சாரியார் அனுகிரகித்தார். சுமதிஷ்சாக்னிவர்ச்சாச்ச மித்ராயுஷாம்சபாயனாः அகிருதவ்ரண சாவர்ணீம் ஷட்சிஷ்யாஸ்தஸ்ய சாபவன். அவருக்கு 6 சிஷ்யர்கள் இருந்த அந்த ரோமஹர்ஷணருக்கு சுமதிஹி அக்னிவர்ச்சாः மித்ராயுஹு ஷாம்சபாயனர் அகிருதவ்ரணர் சாவர்ணிஹி அப்படின்னு 6. அகிருதவ்ரண சாவர்ணி அப்படிங்கிறது த்விவச்சனம், 2 பேர். ஆக சுமதி, அக்னிவர்ச்சஸ், மித்ராயுஷ், ஷாம்சபாயனர், அகிருதவ்ரணர், சாவர்ணின்னு 6 சிஷ்யர்கள் ரோமஹர்ஷணருக்கு இருந்தால் காஷ்யப சம்ஹிதா கர்த்தா சாவர்ணிஷாம்சபாயனாः ரோமஹர்ஷணிகா சான்யா திஸ்ருணாம் மூலசம்ஹிதா. காஷ்யப சம்ஹிதா கர்த்தா, இதில் கஷ்யப கோத்திரத்தை சார்ந்தவர் காஷ்யப சம்ஹிதா கர்த்தா. அகிருதவ்ரணர் அப்படிங்கிறவர் சம்ஹிதா கர்த்தா. அகிருதவ்ரணருங்கிறவர் காஷ்யபரா. சாவர்ணி ஷாம்சபாயனாக, சாவர்ணி அம்சபாயனர், அதான் ஷாம்சபாயனர், அந்த 3 பேர். இந்த காஷ்யபகாங்கிறது வியாக்கியானங்களில் தெரியறது அவர் அகிருதவ்ரணர் அப்படிங்கிறவரா. அப்படி அகிருதவ்ரணரான கஷ்யப கோத்திரத்தை சார்ந்தவரும் சாவரணி ஷாம்சபாயனர் இவா 3 பேரும் ஷாம்சபாயனா சம்ஹிதா கர்த்தா ரோமஹர்ஷணிகா சான்யா இவாள்லாம் சில சம்ஹிதைகளை பண்ணா. ரோமஹர்ஷணிகா சான்யா திஸ்ருணாம் மூல சம்ஹிதா, மிச்சம் 3 பேர், அதாவது மித்ராயு, அக்னிவர்ச்சஸ், சுமதி, இந்த 3 பேரும் ரோமஹர்ஷணிகா சான்யா திஸ்ருணாம் மூல சம்ஹிதா. அவள் 3 பேரும் பண்ண மாதிரி ரோமஹர்ஷனர் சொன்னதானதான அந்த கதைகளை அப்படியே வைத்து கொண்டு பண்ணவா அவள் 3 பேர். மிச்சம் 3 பேர் நம்ம முன்னாடி சொன்னிருக்கக்கூடிய காஷ்யப கோத்திரத்தை சார்ந்த அகிருதவ்ரணர், அப்புறமா ஷாம்சபாயனர், அப்புறமா சாவரணி, இவா 3 பேரும் சம்ஹிதைகளை தாங்களே புராண சம்ஹிதைகளை தாங்களே பண்ணார்கள். அதாவது புராண சம்ஹிதைகளை தாங்களே பண்ணார்கள்னால் கதாம்சங்களை கண்டார்கள் அர்த்தம். அவைகள் எல்லாத்தையும் தொகுத்து வைத்தவர் வேதவியாசர். சதுஷ்டயேன பேதேன சம்ஹிதானாமிதம் முனே. இந்த 4 சம்ஹிதைகள், அதாவது அவா 3 பேர் பண்ணது, அதை தவிர ரோமஹர்ஷனர் சொன்னது அப்படிங்கிறதா. ரோமஹர்ஷணிக்கான்னு ஒன்று, அவள் 3 பேரும் அதை அப்படியே எழுத்து மாறாமல் வச்சுருந்தா. காஷ்யபரான அகிருதவ்ரணர், சாவரணி, ஷாம்சபாயனர் இவா 3 பேரும் 3 சம்ஹிதா. அந்த 3 சம்ஹிதை புராண சம்ஹிதை, இந்த ஒரு சம்ஹிதை ரோமஹர்ஷனர் சொன்னது இருக்கக்கூடியதான சம்ஹிதை மற்ற 3 பேரால் வந்தது என்று மொத்தமாக 4 வகையான புராண சம்ஹிதைகள். சதுஷ்டயேன பேதேன சம்ஹிதானாம் இதம் முனே ஆத்யம் சர்வ புராணானாம் புராணம் பிராம்மமுச்யதே. இதில் புராணங்களில் பற்றி பேச ஆரம்பிக்கிறார். எல்லா புராணங்களுக்கும் புராணமாய் சர்வ புராணானாம் புராணம் பிராம்மமுச்யதே. அஷ்டாதச புராணானி புராணஜ்ஞாஃப் பிரசக்ஷதே. மொத்தமாக 18 புராணங்கள் இருப்பதாக பெரியவர்கள் சொல்கிறாள். என்னென்ன பிராம்மம் அது அப்படியே வரும். அந்த புராணங்களினுடையதான கிரமம்னா நாமாக்களினுடைய நிர்தேசம். பிராம்மம் பாத்மம் வைஷ்ணவம் ச சைவம் பாகவதம் ததா ததான்யன்னாரதீயம் ச மார்க்கண்டேயம் ச சப்தமம் ஆக்னேயம் அஷ்டமம் சைவ பவிஷ்யநவமம் ஸ்மிருதம்
தசமம் பிரம்மவைவர்த்தம் லைங்கமேகாதசம் ஸ்மிருதம் வாராகம் துவாதசம் சைவ ஸ்காந்தம் சாத்திர த்ரயோதசம் சதுர்தசம் வாமனஞ்ச கௌர்மம் பஞ்சதசம் ததா மாத்ஸ்யம் ச காருடம் சைவ பிரம்மாண்டம் ச ததः பரம் மகாபுராணான்யேதானி ஹ்யஷ்டாதச மகாமுனே. இதுதான் 18 புராணங்கள். என்னென்னர் வரிசையா பிரம்ம புராணம் பிராம புராணம்னே சொல்லுவோம், பாத்மம் பத்ம புராணம், வைஷ்ணவம் விஷ்ணு புராணம், சைவம் சிவபுராணம், பாகவதம் பாகவத புராணம், நாரதீய புராணம், மார்க்கண்டேய புராணம், ஆக்னேயம் அக்னி புராணம், பவிஷ்யத் புராணம், தசமம் பிரம்மவைவர்த்த புராணம், லிங்க புராணம், வராக புராணம், ஸ்கந்த புராணம், வாமன புராணம், கூர்ம புராணம், மத்ஸ்ய புராணம், கருட புராணம், பிரம்மாண்டம். இந்த 18ஐயும் மகாபுராணான்யேதானி ஹ்யஷ்டாதச மகாமுனே, இந்த 18ஐயும் மகாபுராணங்கள்னு சொல்கிறோம். ஹே மைத்ரேயரே, ததாச்ச உபபுராணானி முனிபிஹ் கதிதானி ச. இதை தவிரவும் சில உபபுராணங்கள் இருக்குது. உபபுராணங்கள் என்னங்கிறதெல்லாம் சின்ன சின்ன புராணங்களாக நரசிம்ம புராணம் எல்லா புராணங்களும் இருக்குது. அதில் எல்லா புராணங்களையும் என்ன சொல்லுவார்னார், சர்கஸ்ச பிரதிசர்கஸ்ச வம்சோ மன்வந்தராணி ச சர்வேஷ்வேதேஷு கத்யந்தே வம்சானுச்சரிதம் சயத். சர்க்கம் எல்லா புராணங்கள்லேயும் லோகத்தினுடைய சிருஷ்டி எப்படி, பிரதிசர்க்கம் அதனுடைய அழிவு எப்படி, வம்சம் முதல்லேருந்து பிரம்மாலேருந்து ஆரம்பித்து அந்த லோகத்தில் இது வரைக்கும் வந்திருக்கக்கூடியதான ராஜவம்சங்கள் பரம்பரை, வம்சானுச்சரித்தம். பிரதிசர்கஸ்ச வம்சோ மன்வந்தராணி ச. இன்னும் மனுக்கள் யார், வியாசர்கள் யார், என்ன ஏது அப்படிங்கிறது. வம்சோ மன்வந்தராணி ச சர்வேஷ்வேதேஷு கத்யந்தே வம்சானுச்சரித்தம் சயத். இது எல்லாத்துலேயும் கூடவே வம்சானுச்சரித்தம் அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. யதே தத்தவ மைத்ரேய புராணம் கத்யதே மயா ஏதத் வைஷ்ணவ சம்ஞம் வை பாத்மஸ்ய சமனந்தரம். அப்போ இது நான் உனக்கு சொல்லின்னு இருக்கேனே, இந்த புராணம் விஷ்ணு புராணம் என்பது இது பாத்மஸ்ய சமனந்தரம். பாத்மஸ்ய சமனந்தரம் முதல்ல சம்ஹிதா புராணம்னா என்னங்கிறத தெரிஞ்சுண்டு அதை இவர் லோகத்தில் இது பண்ணார். ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் புராண சம்ஹிதா கர்த்தா அப்படிங்கிறது. ஆனால் இது புராணத்தினுடைய வரிசையில் பிரம்ம புராணம் தான் ஆத்தியமாக, அடுத்தது பத்ம புராணம், அதுக்கப்புறம் தான் இது வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது. எதே தத்தவ மைத்ரேய புராணம் கத்யதே மயா ஏதத் வைஷ்ணவசம்ஞம் வை பாத்மஸ்ய சமனந்தரம் சர்கே ச பிரதிசர்கே ச வம்சமன்வந்தராதிஷு கத்யதே பகவான் விஷ்ணு அசேஷேஷ்வேவ சத்தமா. இதில் லோகத்தினுடைய சர்க்கம் படைப்பு, பிரதிசர்க்கம் அழியிறது, வம்சம் பிரம்மாத்தில் பிரம்மா படைக்கப்பட்டான், அதுக்கப்புறமா வந்திருக்கக்கூடியது பிரம்மாவினுடைய இப்போ தக்ஷ பிரஜாபதி முதலியவர்கள் எல்லாம் வந்தால் அதில் ஒரு ராஜா இருந்தான், அவனுக்கு பெயர் அப்படிங்கிறத சொல்லி உத்தானபாதன்னு பெயர், அவனுடையதான பிள்ளை துருவன்கிறது. இந்த மாதிரி எல்லாம் வரிசையாக சொல்லிட்டு எல்லாமே அங்கேருந்தே ஆரம்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்லாமே கத்யதே பகவான் விஷ்ணுர் அசேஷேஷ்வேவ சத்தமா. எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் அசேஷ வஸ்துக்களுக்குள்ளேயும் எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அசேஷேஷ்வேவ சத்தமா. அங்கானி வேதாச்சத்வாரோ மீமாம்சா நியாய விஸ்தரः புராணம் தர்மசாஸ்திரம் ச வித்யாஹ்யேதாச்சதுர்தச. மொத்தம் இப்போது நாம் அறியப்பட வேண்டியதாக மனுஷனால் அறியப்பட வேண்டியதான ஞானங்கள் வித்யைகள் அப்படிங்கிறது என்னென்னா 14 வித்யைகளை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிங்கிறது என்னென்ன? புராணம் அங்கானி வேதாக சத்வாரா, 4 வேதத்தையும் கற்றுக்கணும். ஒரு ஜீவாயுஸில் இது முடியுமா? அந்த காலத்தில் அவ்வளோ புத்தியோடு இருந்தால், அதனால் எல்லாத்தையும் பண்ணா. எப்படி 4 வேதங்களையும் கற்றுக்கணும், அதற்குரிய 6 அங்கங்களோடையும் கற்றுக்கணும். இப்போது எஜுர்வேதத்துக்குரியதானதுன்னா எஜுர்வேதத்தை கற்றுண்டு அதற்குரிய அங்கங்கள் சிக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருக்தம், ஜோதிஷம், கல்பசூத்திரம் அப்படிங்கிறது. இதில் சிக்ஷா அப்படிங்கிறது
எப்படி உச்சரிக்கணும் என்ன ஏதுங்கிறதையெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடியது. வியாக்கரணம் அப்படிங்கிறது பதம் உற்பத்தி ஆகக்கூடிய முறை எப்படி அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கக்கூடியது. சந்தஸ் அப்படிங்கிறது அதனுடையதான எழுத்துக்கள் இத்தனை கொண்டு எந்த விருத்தத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லக்கூடியது. சிக்ஷா வியாக்கரணம் சந்த. நிருக்தம் அப்படிங்கிறது அந்த பதம் எப்படி தோன்றி இருக்கிறது, இங்கிலீஷில் எட்டிமாலஜின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சொல்லக்கூடியது. ஜோதிஷங்கிறது எந்த காலத்தில் யாகாதிகளை எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கக்கூடிய வேத யாகாதிகள் எல்லாம் எப்படி பண்ணணுங்கிறதுக்கான கால நிர்ணயத்தை சொல்லக்கூடியது நிருக்தம். ஜோதிஷம். கல்பசூத்திரம் அப்படிங்கிறது யாகாதிகளை பண்ணணுன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கக்கூடியது. அப்போது இப்போ ரிக்வேதத்திற்குன்னா அதற்கு தனியானதான இந்த சாஸ்திரம் பிராத்திசாக்கியம் அது இதெல்லாம் இருக்குது. இந்த பிராத்திசாக்கியங்கள் எல்லாம் ஒரு விதமானதான வியாக்கரணாம்சத்தினுடையதானது அப்படிங்கிறது. ரிக்குக்கு தனி பிராத்திசாக்கியம் இருக்குது, பாணினியினுடைய பிராத்திசாக்கியம் இருக்குது, ஒவ்வொரு வேதத்துக்கும் உரியதான பிராத்திசாக்கியங்கள்லாம் இருக்குது. அப்போது 4 வேதம் அந்தந்த வேதங்களுக்குரியதான என்னென்ன விதமானதான தனித்தனியான அங்கங்கள் உண்டோ அது. அப்படி இல்லைன்னா இந்த மித்த 6ஐயும் படிக்கணும். அப்போ 4 வேதம் 6 அங்கங்கள், 4 6 10. அங்காணி வேத அங்காணி 6 அங்கங்கள். சிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிருக்தம் ஜோதிஷம் கல்பசூத்திரங்கிறது. வேதாச்சத்வாரா 4 வேதங்கள், 4 6 10. மீமாம்சா சாஸ்திரம் யாகாதிகளை எல்லாம் பண்ணுறதுங்கிறத நாம் சொன்னோமே, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான முறை எப்படி என்ன ஏதுங்கிறதெல்லாம் அதை பற்றி விசாரிக்கக்கூடியது. வேத வாக்கியங்களை விசாரணம் பண்ணக்கூடியதுங்கிறது மீமாம்சை பண்ணக்கூடியது. நியாய விஸ்தரா நியாயசாஸ்திரம் அப்படிங்கிறது பிரமாணத்தை பற்றி சொல்லக்கூடியதான சாஸ்திரம். புராணம் தர்மசாஸ்திரம் ச. இதோட கூட இந்த 18 புராணங்கள் மகாபுராணங்கள் தர்மசாஸ்திரம். தர்மசாஸ்திரங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன ஜீவிதத்தில் அவனுக்கு வரக்கூடியதான எப்படிப்பட்டதான கர்மாக்களை எப்படி என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. தீட்டுக்கிட்டெல்லாம் இருந்தால் எப்படி எத்தனை நாளைக்கு என்ன ஏது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது தர்மசாஸ்திரங்கள். அப்போது இந்த 4 வேதங்கள் 6 அங்கங்கள், சிக்ஷா வியாக்கரணாதி அங்கங்கள் வேதாங்கங்கள் 6, 4 வேதங்கள் 4 6 10. மீமாம்சா நியாயம் புராணம் தர்மசாஸ்திரம். வித்யா ஹேதாச்சதுர்தச. இதுதான் முக்கியமானதான 14 வித்யாஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் ஆயுர்வேதோ தனுர்வேதோ காந்தர்வச்சைவ தேத்ரயா அர்த்தசாஸ்திரம் சதுர்த்தம் து வித்யா ஹ்யஷ்டாதசைவதாக. இப்போ சில பேர் 14 வித்யா அப்படிங்கிறத சதுர்தசத்வம் கிருத்தவான் குதஸ்வயம் நவேத்மி வித்யாசு சதுர்தசஸ்வயம்னு நைஷதத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். சதுர்தச வித்யாஸ்தானங்கள்னு. சில பேர் அஷ்டாதச வித்யாஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறா. 18 என்னென்ன இந்த 14ஐயும் மேலே அர்த்தசாஸ்திரம் ஆயுர்வேதோ தனுர்வேதோ காந்தர்வச்சைவ தேத்ரயா அர்த்தசாஸ்திரம். இப்போது வேதங்களுக்கே உபவேதங்கள்னு சொல்லப்படுறது. அந்த 4 வேதங்களுக்கும் 4 உபவேதங்கள். அதில் ரிக்வேதத்தினுடையதான உபவேதமாக வந்திருக்கக்கூடியது ஆயுர்வேதம். யஜுர்வேதத்தினுடைய உபவேதமாக வந்திருக்கக்கூடியது தனுர்வேதம். ஆயுர்வேதம்ங்கிறது இந்த உடம்பில் இருக்கக்கூடியதான தோஷத்ரயம், அதாவது கபம் வாத்தம் பித்தம், அதில் நாடி துடிப்பை வச்சுண்டே அவளுக்கு இந்த உடம்பு வந்திருக்கு என்ன ஏதுங்கிறது அற்புதமான வைத்தியர்கள் எல்லாம் இருந்திருக்கா. பெருமா அவளினுடையதான மூச்சு வாங்கிறத பார்த்துட்டே வெறும் நாடியை பிடிச்சுட்டே அவளால் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய அதெல்லாம் ஆயுர்வேதத்தினுடையது. அது ரிக்வேதத்தினுடைய உபவேதம். தனுர்வேதம் அப்படிங்கிறது யஜுர்வேதத்தினுடைய உபவேதம். தனு வில்லு விடுறது அப்படிங்கிறது அது பிரதானமாக ராஜாக்கள் அத்தியனம் பண்ண வேண்டியது. காந்தர்வ வேதம்ங்கிறது சாமவேதத்தினுடைய உபவேதம். அதனுடைய ஸ்வரங்கள், அதனுடைய மூர்ச்சனைகள், கிராமம், எவ்வளோ என்ன மாதிரியான ராகம் தாளம் இதை பற்றி எல்லாம் சொல்லக்கூடியது காந்தர்வ வேதம். 4வதான அதர்வ வேதத்துக்கு உபவேதமாக இருக்கக்கூடியது அர்த்தசாஸ்திரம். அர்த்தசாஸ்திரம்னா செல்வம் ஈட்டுதல், செல்வத்தை எப்படி பண்ணுறது என்ன ஏதுங்கிறதுக்கு செல்வம் ஈட்டக்கூடியதான முறை, ராஜாக்களுக்கு எவ்வளோ இதை வாங்கணும் வரி வாங்கணும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் பண்ணக்கூடியதானது அர்த்தசாஸ்திரம். இப்போது 4 வேதங்கள் 6 அங்கங்கள் 4 உபவேதங்கள் 4 8 8 6 14. அதை தவிர மீமாம்சா நியாயம் புராணம் தர்மசாஸ்திரம் அப்படின்னு 18 வித்யா ஹ்யஷ்டாதசைவதாக.
இப்படி 18 வித்யைகள் இருக்கின்றன அப்படின்னு காண்பித்தார். ஜ்ஞேயா பிரம்மர்ஷயः பூர்வம் தேப்யோ தேவர்ஷயः புனः ராஜர்ஷயः புனஸ்தேப்யः ரிஷி பிரகிருதயஸ்த்ரயः இதி शाखाः समाख्याताः शाखाभेदास्तथैव च कर्तारश्चैव शाखानां भेदहेतुस्तथोदिताः. என்ன காண்பிக்கிறார்? முதல்ல இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடியவர்களில் எல்லாரையும் ரிஷிகள்னால் என்ன அர்த்தம்னா மந்திர திரஷ்டாரோ ரிஷயா, மந்திரத்தை காணக்கூடிய சக்தி கொண்டவர்கள். மந்திரத்தையே அவள் தன்னுடைய தபசக்தியினால் உணரக்கூடியவர்கள், அவளுக்கு மந்திர திரஷ்டாக்கள் அப்படின்னு பெயர். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான ரிஷிகள் பிரம்ம ரிஷிகள்னு முதல்ல வசத்தியானவா. பிரம்ம ரிஷயா பிரம்மாவிடம் இருந்தே வந்திருக்கக்கூடியவர்கள், பிரம்மத்திலேயே சஞ்சரிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதான அர்த்தத்திலலாம். தேப்யோ தேவர்ஷயः புனः, அதுக்கு மேலே பேர் என்ன, தேவர்ஷயः புனः, தேவர்ஷிகள் நாரத பிரபிருத்திகளான தேவர்ஷிகள் அப்படிங்கிறது. அவள்லாம் தேவர்ஷிகள் அப்படிங்கிறவா. மந்திர பிரம்மர்ஷிகள் வசத்தி, வசிஷ்டர் பிரம்மரிஷி அப்படிங்கிறது அதுதான், அது ரொம்ப வசத்தியானது. தேவர்ஷித்வங்கிறது அதற்கு அடுத்ததான நிலையில் இருக்கக்கூடியது. ராஜர்ஷயः புனஸ்தேப்யா, அதற்கு மேலே ராஜர்ஷிகள், மேலன்னாக்க வசத்தி இல்லை, அதற்கு அடுத்ததாய் ராஜர்ஷிகள். அவர்களாக என்னென்னா ராஜாக்களாக இருப்பா, ஆனால் ரிஷிய மாதிரியான தபசக்தியையும் ஒரு 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 தபஸினுடையதான ஒரு மகாத்மியத்தையும் கொண்டிருக்கக்கூடியவா. விஸ்வாமித்திரர் ராஜர்ஷியாக இருந்து பிரம்மரிஷியானவர். துஷ்யந்தனெல்லாம் கூட ராஜர்ஷின்லாம் சொல்லியிருக்கா. ஸோ ராஜாவாக இருந்துட்டு ரிஷித்துவத்தை பரிபாலிக்கக்கூடியவாள், ரிஷிய மாதிரி மந்திர திரஷ்டாக்களாக இருக்கக்கூடியவாள். அவளுக்குத்தான் நம்ம இந்த யோகங்கள்லாம் இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராகம் அனுரிக்ஷ்வாக்கவே பிரவீத். சூரியனுக்கு நான் சொன்னேன், சூரியன் மனுவுக்கு சொன்னான், மனு இக்ஷ்வாக்குவுக்கு சொன்னான். ஏன் சொன்னான்? அவனுக்கெல்லாம் அதை சொல்லி கேட்டுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஒரு தபசக்தி இருக்குங்கிறதால அவள்லாம் ராஜரிஷிகள் அப்படிங்கிறவா. ராஜரிஷயः புனஸ்தேப்யः ரிஷி பிரகிருதயஸ்த்ரயः, இப்படி ரிஷித்துவத்தை கொண்டவர்கள் 3 பேர், பிரம்மரிஷிகள், தேவரிஷிகள், ராஜரிஷிகள் என்று 3 விதமானதான ரிஷி பிரகிருதிகள் இருக்கிறார்கள். இதி சாக்கா சமாக்கியாதா சாக்கா பேதஸ்ததைவ ச, இப்படி சாக்கைகளும் அந்த சாக்கையினுடைய பல வகைப்பட்ட பேதங்களும் கர்த்தாரச்சைவ சாக்கானாம், அந்த பல வகைப்பட்டதான சாக்கைகளை யார் யார் செய்தார்கள்னால் இது வேதங்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கிற காரணத்தினால அவைகளை தன்னுடைய தபசக்தியினாலே பார்த்து உணர்ந்தார்கள் அப்படிங்கிறதும். பேதஹேதுஸ்ததோதிதாக, என்ன பேதங்கள், எதனால் அந்த பேதங்கள் வந்தது அப்படிங்கிறது பேதஹேது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட அதை ஒன்று கொடுத்தார், அவர் அதை சொல்லிட்டு அதை தன்னுடைய தபசக்தியினால் வேறு ஒன்றை பார்த்து அதிலேருந்து சில பேதங்களை சொல்லி இந்த மாதிரி பண்ணதுனால பேதஹேது தபசக்தியினால் ஏற்பட்டிருக்கிறதையும் உனக்கு சொல்லப்பட்டது. சர்வம் அன்வந்தரேஷ்வேவம் சாக்கா பேதா சமாஸ்மிருதாக பிராஜாபத்யா ஸ்ருதிர்நித்யா தத்விகல்பாஸ்துவிமே த்விஜ. இப்படி எல்லா மன்வந்தரங்கள்லேயும் இந்த மாதிரி இருக்கக்கூடியதான பௌஷ்கஞ்சின்றவர் இருந்தார், அப்புறமா சாக்கலாயனர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இந்த மாதிரி இத்தனை சாக்கைகளோடு பிரித்தார். அந்த மந்திரங்களை அவர் கற்றுணர்ந்து மற்ற சிஷ்யாளுக்கு சொல்லிக் கொடுத்து தன்னுடைய தபசக்தியினால் பார்த்து காப்பாற்றி வச்சு கொடுத்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறது எல்லாம் எல்லா மன்வந்தரங்களுக்கும் அது ஒன்று தான். பல மன்வந்தரங்களுக்கு முன்னாடி இருந்து என்னவோ அதுதான் இன்றைக்கும் இருந்துட்டுருக்கு. அதனால் சர்வ மன்வந்தரேஷ்வேவம் சாக்கா பேதாக சமாஸ்மிருதாக என்று இந்த சாக்கா பேதைகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த காலத்துக்கு விடுவாப்ப எடுத்து அப்படி எடுத்துங்கிறதான வித்தியாசம் இல்லை. பிராஜாபத்யா ஸ்ருதிர்நித்யா தத்விகல்பாஸ்துவிமே த்விஜ. பிராஜாபத்யா ஸ்ருதிர்நித்யா, ஆனால் இந்த ஸ்ருதி இருக்கே பிரஜாபதியிடமிருந்து முதல்ல பிரம்மாள் சொல்லி கொடுத்து வந்திருக்கக்கூடியதான பிராஜாபதி ஸ்ருதி அது நித்தியமானது.
அதிலேருந்து அவளுக்கு வந்திருக்கிற பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடியதான தபசக்தி கிருத்தமானதான மாற்றங்கள், அந்தந்த சம்ஹிதைகள், அந்தந்த விதமானதான சாக்கைகள், அதெல்லாம் விகல்பங்கள். ஆனால் ஸ்ருதி நித்தியமானது, பிரஜாபதி வந்திருக்கக்கூடியது. ஏதத்தே கதிதம் சர்வம் யத் பிருஷ்டோஹமிஹ த்வயா மைத்ரேய வேத சம்பந்தா கிமன்யத் கதையாமி தே. இப்படி நீ கேட்டையே, அந்த மாதிரி வேத சம்பந்தமானதெல்லாம் உனக்கு நான் சொல்லிட்டேன், வேறு என்ன சொல்லணும் உனக்கு கேளு அப்படின்னு அவருக்கு ரிக்வேதம், சாமவேதம், சுக்லயஜுஸ்வேதம், அதர்வண வேதம், சம்ஹிதைகளை பற்றி எல்லாம் சொன்னார். தைத்தரிய சாக்கையாக வாழலாம் வாங்கிண்டாங்கிறத சொல்லிவிட்டு அதனுடைய பேதங்களை ஒன்றும் காண்பிக்கல. இது ஸ்ரீ விஷ்ணு புராணே திருத்தீயேம்ஷே ஷஷ்டோத்தியாயா. அப்படியே 6வது அத்தியாயம். அற்புதமானதாக நாம் இதில் சொல்லியிருக்கக்கூடியது எல்லாம் இது வரைக்கும் இருந்திருக்கக்கூடியது ஒவ்வொரு மன்வந்திரத்திலையும் இப்படித்தான் அப்படிங்கிறத காண்பித்தார். புராணங்களை சொன்னார். புராணங்களில் அவைகளினுடையதான விஷயங்களை சொல்லி, அதில் பிரதிபாத்தியமான அம்சத்தை சொல்லி, அதில் இந்த புராணம் எல்லாவற்றுமே பெருமாளை பற்றியே சொல்லறதுங்கிறதாக சொல்லி, அந்த ஒரு மனுஷன் ஜீவிதத்தில் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கக்கூடியதான 18 வித்யாஸ்தானங்களை சொல்லி, இதெல்லாம் இவ்வளோ வேதங்களெல்லாம் வரணுமானா ரிஷித்துவம் இல்லாமல் வராதுங்கிற காரணத்தினால ரிஷிகளுக்குள்ளே ராஜரிஷிகள், அதற்கு மேலே தேவ ரிஷிகள், அவளுக்கு மேலே பிரம்ம ரிஷிகள்ங்கிறதாக சொல்லி வேதத்தினுடையதான பல வகைப்பட்டதான பிரிவுகளை நான் உனக்கு சொன்னேன். கருணையினால் மேலே கேட்கிறார், உனக்கு வேண என்ன சொல்லணும் கேளு அப்படின்னு சொன்னார். உடனே இதி திருத்தீயாம்சே ஷஷ்டோத்தியாயः அத சப்தமோத்தியாயः ஸ்ரீ மைத்ரேய உவாச்ச. மேலே ஒரு ஆச்சாரியன் மேலே கேளுன்னு சொன்னார்னா உடனே அவள் கேட்கிறார். யதாவத் கதிதம் சர்வம் யத் பிருஷ்டோஸ்ஸி மயா குரோ ஸ்ரோதுமிச்சாம்யஹம் த்வேகம் தத்பவான் பிரப்ரவீதுமே. இந்த அத்தியாயத்துக்கு யமகீதா அப்படின்னு பெயர். யமன் சொல்லக்கூடியதான சில முக்கியமானதான விஷயங்கள், ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். இதில் அடிக்கடி பெரியவா சொல்லக்கூடியதான ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தில் வரக்கூடியது. யமன் பெருமாளினுடைய பெயரினுடைய மகாத்மியத்தை காண்பிக்கிறான். நமனும் முத்கலனும் பேசங்கிறது இங்கேருந்து எடுத்துட்டு இருக்கக்கூடியதான விஷயம்தான். அதை கேட்கிறார் அவர். ஸ்ரீ மைத்ரேயாக, நான் கேட்டதெல்லாம் தேவரை அனுகிரகிச்சீர். யதாவத் கதிதம் சர்வம் யத் பிருஷ்டோஸ்ஸி மயா குரோ ஸ்ரோதுமிச்சாம்யஹம் த்வேகம் தத்பவான் பிரப்ரவீதுமே. அப்படின்னு ஒன்று கேட்கணும், அதை தேவரீர் அனுகிரகிக்கணும்னார். என்னென்ன சொன்னீர்? சப்தத்வீபானி பாதாள விதயஸ்ச மகாமுனே சப்தலோகாஸ்சயேந்தஸ்தாः பிரம்மாண்டஸ்யாஸ்ய சர்வதः ஸ்தூலைः சூக்ஷ்மைस्तथा சூக்ஷ்மசூக்ஷ்மாத் சூக்ஷ்மதரைस्तथा ஸ்தூலாத் ஸ்தூலதரைश्चैव சர்வப்ராணிபிராவృతం அங்குலஸ்யாஷ்டபாகோபி நசோஸ்தி முனிசத்தம நசந்தி பிராணினோ யத்ர கர்மபந்த நிபந்தனாः சர்வே சைதே வசம் யாந்தி யமஸ்ய பகவன் கில ஆயுஷோந்தே ததா யாந்தி யாதனாஸ்தத் பிரச்சோதிதாः யாதனாभ्यः பரிப்ரஷ்டாः தேவாத்யாஸ்த்வதயோனிஷு ஜந்தவः பரிவர்த்தந்தே சாஸ்திராணாமேஷ நிர்ணயः சோஹமிச்சாமி தச்ச்ரோதும் யமஸ்ய வசவர்த்தினः ந பவந்தி நராயேன தத்கர்ம கதயஸ்வமே. நமக்காக ஒரு முக்கியமானதான கேள்வியை 5 ஸ்லோகத்தில் 7 ஸ்லோகத்தில் கேட்கிறார். சுவாமி, தேவரீர் இவ்வளோ தூரம் சொன்னீர். கீழே இருக்கக்கூடிய லோகங்கள், மேலே இருக்கக்கூடியதான லோகங்கள், அந்த அத்தனை லோகங்கள்லேயும் ஜந்துக்கள் இருக்குது. ஒரு அங்குலமாவது ஜந்து சம்பந்தப்பட்டிராததாக இல்லை. அத்தனை ஜந்துக்களும் இருக்குது. ஆனால் அத்தனை ஜந்துமே பிராணவியோக காலத்தில் யமவசத்தை அடைகின்றன. அதுகளினுடைய புண்ணிய பாப்பங்களுக்கு சேர பல வகைப்பட்ட யாத்தனைகளை அடைகின்றன. பாப்பம் பண்ணதெல்லாம் இப்போது அந்த யமனினுடையதான வசத்துக்கு வராத மாதிரி என்ன பண்ணலாம், அதை நீர் சொல்லணும்னு கேட்கிறார். ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு. என்ன கேட்கிறார்? சப்தத்வீபானி பாதாள விதயஸ்ச மகாமுனே. தீபங்கள் கீழே இருக்கக்கூடியதான அத்தல வித்தல சுத்தல மகாதல ரசாத்தல மகாதல பாத்தாலங்கிறதானது. சப்தலோகாஸ்ச ஏந்தஸ்தாः பிரம்மாண்டஸ்யாஸ்ய சர்வதः பூர்புவ சுவர் மகர் ஜனஸ்தபஸ் சத்தியங்கிறதான 7 லோகங்கள்.
அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தீபங்கள் எல்லாவற்றையும் தேவரீர் அனுகிரகிச்சீர். அதுக்கப்புறமா ஸ்தூலை சூக்ஷ்மை ததா சூக்ஷ்ம சூக்ஷ்மாத் சூக்ஷ்மதரை ததா ஸ்தூல ரொம்ப ஸ்தூலமானது, சூக்ஷ்மமானது, சூக்ஷ்மத்தை காட்டிலும் குட்டியாக இருக்கக்கூடியது, ரொம்பவும் குட்டியாக இருக்கக்கூடியது, அதிகமானது, ஸ்தூலமானது, ஸ்தூலாத்து ஸ்தூலதரம், பெருசாக காட்டிலும் பெருசு, இப்படி எல்லாமே எல்லா லோகங்களுமே குட்டியாக இருக்கிற லோகம், ரொம்ப குட்டியாக இருக்கிற லோகம், குட்டியை காட்டிலும் குட்டியாக இருக்கிறத காட்டிலும் மகா குட்டியாக இருக்கக்கூடியதான இடம், பெருசாக இருக்கிற இடம், பெருசை காட்டிலும் பெருசாக இருக்கக்கூடியதான இடம், எல்லாமே சர்வ பிராணி பீராவிருத்தம், எல்லாம் பிராணிகளாலே ஆவிருத்தமாக இருக்குது. வெறும் பனி தான் இருக்குது அப்படின்னார். அந்த பனி கரடி அங்கே இருக்குது. அந்த இடத்துல சில பறவைகள் வந்துட்டு போகிறது. அங்கே ஒன்றுமே இல்லை சார், வெறும் நெருப்பு குழம்பு தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல சில பறவைகள்லாம் தித்திரி மாதிரி பறவைகள் எல்லாம் இருக்குது. நாம் எல்லாம் ஒரு அங்குலமாவது அங்குலஸ்யாஷ்டபாகோப்பி, ஒரு அங்குலம் இல்லை, அங்குலத்தை 8 பகுதியாக நாம் பண்ணோமானால் அது கூட நசோஸ்தி முனிசத்தம நசந்தி பிராணினோ எத்திர, ஒரு அங்குலத்தை 8ஆக வகுத்தோமானால் எத்தனோண்டு இடம் இருக்கோ அந்த இடத்துல கூட பிராணி இல்லாத ஒரு இடம் இல்லை. நசோஸ்தி, அப்படிப்பட்ட ஒரு இடமே இல்லை. எத்திர ந பிராணி விகிர ஆவிருத்தம், பிராணிகள் இல்லை அப்படிங்கிறது. அந்த பிராணிகள் எல்லாம் கர்மபந்த நிபந்தனாக, அதுகள் பண்ணதான கர்மாக்களினுடையதான பந்தத்தினாலே கட்டப்பட்டவைகளாகவே இருக்கின்றன. அந்த மாதிரி கர்மபந்தத்தினாலே கட்டப்பட்டதான பிராணிகள் இல்லாததான ஒரு சின்ன இடமாவது, அங்குலத்தினுடைய 8ல் ஒரு பகுதியாவது இடமாவது, அது குட்டியாக இருந்தாலும், குட்டியை காட்டிலும் குட்டியாக இருந்தாலும், ரொம்ப குட்டியானதான இடமா இருந்தாலும், பெருசாக இருந்தாலும், பெருசை காட்டிலும் மகா பெருசாக இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும், எப்படிப்பட்டதான இடமாக இருந்தாலும் பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடியதில் பிராணிகள் இல்லாததாக ஒன்றுமே இல்லை. அந்த பிராணிகள் எல்லாம் கர்மபந்தத்தினாலே கட்டப்பட்டவைகளாகவே இருக்கின்றன. சர்வே சைத்தே வசம் யாந்தி யமஸ்ய பகவன் கில, சுவாமின் பகவன்னு இது அடியனுக்கு அனுகிரகிக்கணும். இது எல்லாமே ஆயுஷோந்தே ததா யாந்தி யாத்தனாஸ்தத் பிரச்சோதிதாக, தங்களினுடைய ஆயுஷினுடையதான முடிவில் அதுகள் எல்லாம் யமவசத்தை அடைகின்றன. யமவசத்தினால அதுகளினுடைய புண்ணிய பாப்பங்களுக்கு சேர அதுக்குரியதான அவன் வைக்கக்கூடியதான யாத்தனைகளையும் அவைகள் அடைகின்றனவே. யாத்தனாபிய பரிபிரஷ்டாக தேவாத்யாஸ்வதயோனிஷு ஜந்தவ பரிவர்த்தந்தே சாஸ்திராணாமேஷ நிர்ணயாக, அந்த யமனினுடையதான வசத்திலே இருந்து தப்பியவர்கள், யம யாத்தனைகளிலிருந்து தப்பியவர்கள் எல்லாம் தேவாதிகளினுடையதான யோனிகளை அடைகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம். அதான் பரிவர்த்தந்தே, இதெல்லாம் சுற்றுறது. தேவனாக இருக்கான், நாளைக்கு எதுவாக இருக்கான் அப்படின்னு ஜந்தவ பரிவர்த்தந்தே, பரிவர்த்தினி சம்சாரேன்னர் ஒரு கவி. இதெல்லாம் சுற்றி 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 வருது. இன்றைக்கி மனுஷனாக இருக்கான், நாளைக்கு வேறு ஒன்றா போகிறான், நாளைக்கு இன்னொன்னா போகிறான், இன்னொரு நாள் கீழே வரான், ஆடாக போகிறான், பன்றியாக வரான், மனுஷனாக போகிறான், திருப்பி இப்படி வரான் அப்படி வரான். இதெல்லாம் பரிபிரமணமே இருக்குது. பரிவர்த்தனத்தை சுற்றி கொண்டே இருக்கின்றனவே, அவை சுற்றி கொண்டு தான் இருக்குங்கிறது சாஸ்திரங்களினுடைய நிர்ணயமாக இருக்கே. அப்போது இந்த பூமியில் எல்லா இடங்களையும் தேவரீர் காண்பித்தீர், எல்லா இடங்கள்லேயும் பிராணிகள் இருக்குது. அந்த ஜந்துக்கள் எல்லாம் யாத்தனா, அதாவது கர்மகிருத்தமானதான சரீரத்தை கொண்டு இருக்குது. அதுகள் எல்லாம் இறந்து போகிறது, யமனினுடைய வசத்துக்கு போகிறது. அவன் கொடுக்கக்கூடியதான அந்த புண்ணிய பாப்பத்துக்கு சேர யாத்தனைகளை அடைகின்றது. அடியேனுக்கு அந்த யாத்தனைகளெல்லாம் இல்லாததான தேவாதிகளாக போய் மறுபடியும் பரிபிரமணமானது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அடியேனுக்கு சோகம் இச்சாமி தச்ரோத்தும், அதை அனுகிரகிக்கணும், அதை கேட்கணும் ஆசையாக இருக்குது. யமஸ்யவசவர்த்தினான பவந்தி நராஹா ஏன, ஏன பிரகாரேன, எந்த கிரமத்தினால மனுஷர்கள் யமவசத்தை அடைய மாட்டார்களோ தற்கர்ம கதயஸ்வமே, என்ன காரியத்தை பண்ணால் யமவசத்தை அடைய மாட்டார்களோ அதை அடியனுக்கு நீர் அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். முக்கியமான கேள்வி நம்மளுக்கு வேண்டியது, யம யாத்தனை இல்லாமல் இருக்கணும், அதுக்கு யமவசம் ஆகாமல் இருக்கணும். யமவசம் ஆகாமல் இருக்கணும்னா நாம் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்கோ அப்படின்னார். அதை தெரிஞ்சுட்டா தேவையில்லையே, பக்தி இல்லைன்னா கூட தேவையில்லை, ஆனால் யமன்கிட்ட போய் மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தானே நாம் எல்லோரும் விரும்பக்கூடியது. அதை தான் அவர் கேட்கிறார். உடனே ஸ்ரீ பராசர உவாச்ச அயமேவ முனே பிரஷ்னோ நகுலே நமஹாத்மனா பிருஷ்ட பிதாமஹ பிராஹ பீஷ்மோ யத்தச்ருணுஷ்வமே. அப்பா நீ சரியான கேள்வி கேட்டாய். இந்த கேள்வியை தான் ஒரு நாள் பிதாமகர் பீஷ்மரிடத்தில்
நகுலன் பஞ்ச பாண்டவாளில் ஒருத்தன், அவன் கேட்டான். அந்த கேள்வியை தான் நீ கேட்டிருக்க. அவர் என்ன சொன்னாரோ அதை நான் உனக்கு சொல்கிறேன்னார். ஒரு முக்கியமானதான கேள்வி. இந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சுட்டோமானா நமக்கு, ஏன்னா பக்தி இல்லை, நாம் வசந்து போகலைன்னா கூட தேவையில்லை. யமன்கிட்ட மாட்டிக்காமல் இருந்துட்டோன்னா தெரியல. திருப்பி திருப்பி மனுஷனாகவே பிறந்துட்டு இருந்தால் தேவையில்லையே. நம்ம ஏதோ பாப்பங்களை எல்லாம் பண்ணி இன்னும் அதோகதி அடையிறத காட்டிலும் அவர் ஒரு 5-6 ஜென்மமாக மனுஷனாகவே இருந்துட்டுருக்கார் சுவாமி அப்படின்னா தேவையில்லையோ இல்லை. அப்போது அதுக்கானதான வழி என்னன்னு தேவரீர் சொல்லணும்னு கேட்ட பொழுது, நீ கேட்ட இதே கேள்வியை தான் நக்குலன் பிதாமகர் பீஷ்மரிடத்தில் கேட்டான். அதுக்கு அவர் என்ன சொன்னாருங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு. ஸ்ரீ பீஷ்ம உவாச்ச புரா மமாகதோ வத்ச சகா காலிங்ககோ த்விஜாः சமாமுவாச்ச புருஷ்டோ வை மயா ஜாதி ஸ்மரோ முனிஹி. அப்பா நகுலா, நீ என்கிட்ட கேட்டியே, இந்த கேள்வியை நான் என்னுடையதான சகா காலிங்கன் கிட்ட நான் கேட்டேன். புரா இது பீஷ்மர் சாய்க்கிறார் நகுலனுக்கு அப்படின்னு மைத்ரேயருக்கு அவர் சாய்க்கிறார். புரா மமாகதோ வத்ச சகா காலிங்ககோ த்விஜாः. காலிங்ககங்கிறதான ஒரு பிராமணன் என்னுடையதான தோழன் வந்தான். அவனிடத்தில் இதே விஷயமானது. சமாமுவாச்ச புருஷ்டோ வை மயா ஜாதி ஸ்மரோ முனிஹி. அந்த ஜாதிஸ்மனா தன்னுடைய பழைய ஜாதிகளை எல்லாம், பழைய ஜன்மாக்களினுடைய விஷயங்களை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு திறமை கொண்டிருந்திருக்கக்கூடியதான அந்த சக்தி கொண்டதான தபஸ்வியானதான அவன் இதே கேள்வி யமவசம் இல்லாமல் இருப்பது எப்படின்னு நான் கேட்ட பொழுது சொன்னான். தேனாக்ஷாத்தம் இதம் சர்வம் இத்தம் சைதத் பவிஷ்யதி. இது இப்படி இருக்கும், இப்படி நடக்கும். ததா ச ததபூத்வத்ஸ யதோக்தம் தேன தீமதா. இப்படி இருந்தது, உனக்கு இப்படி நடக்கும், இப்படி ஆகும்னு சொன்னான் அந்த காலிங்ககன். அப்படியே நடந்ததுடாப்பா. சப்ருஷ்டச்ச மயா பூய ஸ்ரத்ததானேன வை த்விஜः யத்யதாக ந தத்ருஷ்டம் அன்யதா ஹி மயா க்வசித். நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் சொன்னது எதுவுமே எனக்கு மாறவே இல்லையே. இப்படியே இருக்கும், இப்படியே தான் போகும், இப்படித்தான் இருக்க போகிறது, இருந்தது எல்லாத்தையும் சொன்னீங்களே, அப்படியே நடந்ததே. யத்யதாக ச ந தத் திருஷ்டம் அந்யதா. நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ அது எதுவுமே மாறியே போகலையே. அப்போது அது எப்படி அப்படின்னு நான் கேட்ட பொழுது, ஏகதாத்து மயா பிருஷ்டம் ஏதத் யத் பவதோதிதம் பிராக காலிங்ககோ விப்ரஹ ஸ்மிருத்வா தஸ்ய முனேர்வச்சாஹ. அப்படி வந்த பொழுது உனக்கு எப்படி இந்த மாதிரி முடியறது, எப்படி உனக்கு எல்லாமே முன்னாடி எதிர்காலம் வருங்காலம் நிகழ்ந்த காலம் எல்லாமே பூத பவ்ய பவிஷ்யத் காலத்திரைய சம்பூதமானதான விஷயங்கள் எல்லாம் உன்னால் எப்படி சொல்ல முடியறது அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவன் சொன்னான், பிராக காலிங்ககோ விப்ர ஸ்மிருத்வா தஸ்ய முனேர்வச்சா. அவனுக்கு முன்னாடி சொன்னதான ஒரு முனிவரினுடைய வார்த்தையை கேட்டுட்டு அதை ஞாபகப்படுத்திட்டு எனக்கு சொன்னான். இப்போ எல்லாமே பாருங்கோ, சொல்லின்னு இருக்கிறவர் பராசரர் மகாதீமான். ஆனால் அவர் சொல்கிறார் இந்த விஷயத்தை ஏற்கனவே ஒரு வாட்டி பிதாமகர் பீஷ்மர் இடத்துல கேட்டான்னார். பீஷ்மர் நான் பெரியவன் நான் சொன்னேங்கிற, நாம் பெரியோம் அல்லோம்னார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி அவர் சொல்கிறார், நான் காலிங்ககன்ட்ட கேட்ட பொழுது காலிங்ககன் சொல்கிறான் எனக்கு ஒரு முனி சொன்னார். எல்லாமே பரம்பராகதமானது. முனிவர் காலிங்ககனுக்கு சொல்ல, காலிங்ககனுக்கு இவர் சொல்ல, காலிங்ககன் பிதாமகர் பீஷ்மருக்கு சொல்ல, பீஷ்மர் நக்குலனுக்கு சொல்ல, அது என்றைக்கோ இவருக்கு வந்திருக்கு. இப்போ பராசர மகர்ஷி இவர்கிட்ட சொல்லின்னு இருக்காருன்னு நமக்கு காலங்காலமாக வந்திருக்கிறத அடியே இப்போ உங்கள்கிட்ட சொல்லின்னு இருக்கோம். அப்போ இது எதுவுமே எங்கோ விசித்தியே இல்லாமல் பெரியவா சொல்லி வந்துட்டு இருக்கக்கூடியது. வேதத்தில் பல இடங்களில் பிரம்மவாதினோ வதந்தி அப்படின்னு பிரம்மவாதிகள் சொல்கிறான்னு, அது எதுவுமே வன்யதா இல்லை, வெறும் ஏதோ யதாகதமாக வந்தது இல்லை, யதாகதஞ்சித் தோன்றினது இல்லை, தொக்கப்போல கல்பித்தம் இல்லை, யதாவத்தானதாய் பரம்பராகதமாக வந்திருக்கக்கூடியது. அப்போ அவர் சொல்கிறார், பிராக காலிங்ககோ விப்ர ஸ்மிருத்வா தஸ்ய முனேர்வச்சாஹ ஜாதிஸ்மரேண கதிதோ ரகஸ்ய பரமோ மம யம கிங்கரயோர் யோ பூத் சம்வாதஸ்தம் பிரவீமிதே. இது ஒரு ரகசியம்பா. யமனுக்கும் யமனினுடையதான கிங்கராளுக்கும் நடுவில் நடந்திருக்கக்கூடியதான ஒரு சம்பாதம். அதை எனக்கு அந்த முனிவர் சொன்னார், அதை நான் உனக்கு சொல்கிறேன்னார். அப்போது என்றைக்கோ ஒரு நாள் யமனும் யமனினுடையதான கிங்கரனும் பேசின்னு இருக்காளாம். அப்போது அந்த யம கிங்கரனிடத்தில் யமன் சொன்னானா, அதை ஒரு முனிவர் கேட்டுண்டு அறிந்து கொண்டு அதை காலிங்கனுக்கு சொல்ல, காலிங்கன் பீஷ்மாச்சாரியாருக்கு சொல்ல, பீஷ்மாச்சாரியார் சொன்னாருங்கிறதாக அவர் காண்பிக்கிறார். அந்த ஸ்லோகம்தான் ரொம்ப பிரசித்தமானதான ஸ்லோகம்.
எப்படி யமவசம் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறதுக்கு நானும் நீங்களும் சொன்னால் சரி வராதான். அதனால் யமனே சொன்னான் என் வசத்தில் வராமல் இருக்கிறது எப்படிங்கிறத சொல்கிறானாம். ரொம்ப பிரசித்தமானதான 14வது ஸ்லோகம். ஸ்ரீ பிரவீமிதே காலிங்க உவாச்ச ஸ்வபுருஷமபிவீக்ஷ்ய பாஷஹஸ்தம் வததி யமः கில தஸ்ய கர்ணமூலே பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபுரஹமன்ய நிருணாம் ந வைஷ்ணவானாம். ரொம்ப பிரசித்தமானதான ஸ்லோகம். யமன் சொன்னான்னு சொல்கிறார். அதுக்கப்புறமா யமன் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்தோத்திரம், அதுக்கு யம கீதா அப்படிங்கிறதாக பெயர். இதை பெருமாள் அனுகிரகத்தில் வர வாரத்தில் சேவிக்கலாம், நாளைக்கு சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.